மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவிங்க. இதில் ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்காக பதிவிட காத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, தலைமை ஏற்கும் ஜாதக அமைப்பு. அரசியல், குடும்பம், நிர்வாகம், ஆன்மீகம் எல்லாத்துக்குமே பார்த்துக்கலாம். பொதுவான ஒரு பலன். தலைமை, தலைவர், இதுக்கு ஆசைப்படாத நபர்களே யாரும் இல்லை. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, நீதாப்பா லீடர் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கீங்க, நான் தான் சார் டீம் லீடர் அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருக்கும். எங்கள் வீட்டில் இவங்க தாங்க மூத்த மருமகள் அப்படின்னா அந்த மருமகளுக்கு ஒரு ஹாப்பி. தலைமை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தாங்க எல்லாம் முடிவெடுப்பார் அப்படின்னா அது ஒரு தலைமை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் நிர்வாகம் பார்த்துக்கிறாரு, தலைமை. எங்கள் அம்மா தான் எல்லாம் முடிவெடுக்கும், தலைமை. ஒரு கோயில் கட்டுறாரு, இவர் தான் முக்கியஸ்தர் அப்படின்னு தலைமை. இப்படி தலைமைக்கு ஏங்காத நபர்களே இல்லை, தலைமை பொறுப்பிற்கு ஏங்காத நபர்களே இல்லை. அதுக்கு நமக்கு குடுப்பினை இருக்கா? அதைத்தான் இப்போது ஜோதிட ரீதியாக ஆய்வு செக் பண்ண போகிறோம், என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஒரு ஜாதகத்தில் தலைமை அப்படின்னாலே லக்னம், லக்னத்தை தான் தலைமை அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் லக்னத்தில் குரு, சூரியன், செவ்வாய், 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி தொடர்போ அவங்க யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. இவங்க தலைமை பொறுப்பு ஏற்கணும், இவங்க சொன்னால் எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பாங்க. முதல் விதி. இரண்டாவது விதி, நீங்கள் என்ன லக்னமாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் லக்னாதிபதி உச்சம் பெற்றால் தலைமை பொறுப்புக்கு தகுதி. எங்கே வேணாலும் உச்சம் பெறட்டும், உச்சம்னு ஒன்று பெற்றால் போதும் லக்னாதிபதி. அடுத்தது, லக்னத்தில் ஒரு உச்ச கிரகம் இருந்தாலும் தலைமை பொறுப்புக்கு தகுதி. ஆட்சி கிரகம் இருந்தால் செகண்ட் கிரேடு, உப தலைவர் அப்படி. அடுத்தது, உச்சம் பெற்ற உங்கள் லக்னாதிபதியோட சூரியனோ குருவோ சேர்ந்திருந்தால் பெரிய பலம். அப்படி உச்சம் பெற்ற லக்னாதிபதியோட சூரியனோ குருவோ செவ்வாயோ தொடர்பு கொண்டால் அதீத பலம். தலைமை பொறுப்புக்கு தலைமை ஏற்க தகுதியான ஜாதகம். ரொம்ப பவராக இருக்கும். மேச லக்னம் மேசராசி, சிம்ம லக்னம் சிம்ம ராசி, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி, தனுசு லக்னம் தனுசு ராசி, உங்களுக்கு மீன லக்னம் மீனராசி. தலைமை பொறுப்பு. இப்போது அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். இல்லைன்னா அந்த கிரகம் தொடர்பில் இருக்கும். இப்போ மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு தலைமை பொறுப்பு, அந்த தலைமை ஏற்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு ஆட்சி பெற்று லக்னத்தை பார்ப்பார். அதுக்கு சிம்ம ராசி. இப்படி ஒரு பலம், அதீத ஒரு பலம் அந்த ஜாதகத்தில் இருக்கும். இருந்தால் தான் அது நகரும், இல்லைன்னா அது நகர விடாது. அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி. குரு லக்னத்தை பார்த்துறாரு, ராசியில் உங்களுக்கு சிம்ம ராசியாகவே அமைஞ்சிருச்சு. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அடுத்தது, காலம் சென்ற முதல்வர், முன்னாள் முதல்வர் ஐயா மு கருணாநிதி கலைஞர் அவர்களுக்கும் அவருடைய லக்னத்தை உச்சம் பெற்ற செவ்வாய் பார்ப்பார். நம்ம அங்கே செவ்வாய் குரு சூரியன்லாம் லிங்க் ஆகணுங்க. லக்னாதிபதியோட தொடர்பு வரும்போது இன்னும் பலம்ங்க. இது உதாரணத்துக்காக சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்மளுடைய செவ்வாய் வீடுகள்னு சொல்லக்கூடிய விருச்சிகம், மேசம், சிம்மம், தனுசு இதை சொல்லியிருக்கிறேன். இப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் விருச்சிக ராசி தான், நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அங்கே செவ்வாயோட வீடாக வருது. அந்த தலைமை கொடுக்குறக்கு அப்படி தயாராக இருக்குதுன்னா அதுதான் ஒரு காரணம்னு சொல்ல வரேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்திங்கன்னா உங்கள் லெவலுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல தலைமை பொறுப்பில் இருக்காது. இல்லைன்னா மேனேஜராக இருப்பீங்க, நிர்வாகம் பார்த்துட்ருப்பீங்க, முதலாளியோடவே இருப்பீங்க, உங்களை நம்பி நிர்வாகத்தை ஒப்படைச்சிருப்பாங்க.
இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கோயில் கட்டுறேன், இப்போ ஒருத்தருக்கு மீன லக்னம், கடகத்தில் குரு உச்சம், லக்னத்தையே பார்க்கும். செவ்வாய் வந்து 4 இருக்கும், செவ்வாய் வந்து 4 இருக்கும் அவருக்கு, மீன லக்னத்துக்கு 4 செவ்வாய். அப்போ 4 செவ்வாய் இருந்து உங்களுக்கு 8ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக அவங்க வந்து செவ்வாய் வந்து குரு வீட்டை பார்த்துருவார். 8ஆம் பார்வையாக தான் உச்சமாகிற வீட்டையே பார்ப்பார் செவ்வாய். அப்போ குரு லக்னத்தை பார்த்து செவ்வாயும் பார்க்குது. அப்போ எவ்வளோ பலம் பாருங்கள். இந்த கோயிலில் நான் நடத்துகிறேங்கிறதுல ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேங்கிறாரு. இதை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறார். நிர்வாகம் அவர் சொல்கிறது, அவர் செய்கிற முறைகளில் தான் அந்த கோயில் நிர்வாகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இவர் ஒரு அரங்காவலராக வர்றாங்க, கோயில் தர்மகர்த்தாவாக வர்றாங்க, ஒரு பிரசிடெண்ட்டாக வராரு, ஒரு நகர தலைவராக வராரு. கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு சமீபமாக ஒரு ஜாதகம் பார்க்குறேன். ஒரு அரசியலில் நல்ல நிலையில் இருக்கார். ஒரு நண்பர் மூலியமாக அவர் என்கிட்ட வர்றாங்க. அவங்க ஜாதகத்தில் சூரியன், குரு, செவ்வாய் ஒன்றுக்கொன்று கேந்திரத்தில் இருக்குது. சூரியன்லேருந்து குரு 4, குருவிலிருந்து செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்குது. ஒன்றுக்கொன்று கேந்திரங்கள், அது பலம் பொருந்தி இருக்குது. ஆமாம், நான் இன்ன பதவியில் இப்படி தான் இருக்கேங்கிறார். அப்போது பாருங்கள், அந்த கிரகம் ஒருத்தர் நேராக வராரு. சார், உங்களுக்கு மீன லக்னம், அங்கே குரு ஆட்சி, 9ல் சூரியன் செவ்வாய் இருக்குது, உங்கள் வீட்டில் எல்லாமே நீங்கள் தான் நிர்வாகம், உங்களை நம்பி தான் எல்லாம் ட்ராவல் பண்ணணும், நீங்கள் தான் முடிவெடுப்பீங்கன்னா எஸ் அப்படிங்கிறார். அந்த கிரகம் பண்ணுதுங்க. அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குழந்தைய ஜாதத்தை பார்க்க வராங்க. அந்த பொண்ணுக்கு மேச லக்னம், லக்னத்துலேயே சூரியன் செவ்வாய். என்னம்மா ஸ்கூலில் லீடராக இருக்கீங்களா? ஆமாங்க. எப்படி சொன்னீங்க? அந்த பொண்ணு 6th படிக்குது. நான் ஸ்கூல் லீடராக தான் இருக்கேன், என்ன சில நேரம் பார்த்துக்க சொல்லுவாங்க, கைட் பண்ணுவேன் நான் எல்லாத்துக்கும். அப்படி எங்கேருந்து அப்படியே ஆரம்பிக்குது பாருங்கள். அப்படியே ஆரம்பிக்குது. 2 குழந்தைங்க இருக்குது. ஒரு குழந்தைக்கு சூரியன், குரு, செவ்வாயெல்லாம் வலுத்து இருக்குது. இன்னொரு குழந்தைக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா அந்த வலுத்து இருக்கிற குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கிரகமே பண்ணுற வேலை. நம்ம கவலைப்படவே வேண்டியது. நம்மளை கண்டுக்கலினாலும் கம்முன்னு உட்காந்துக்கலாம், போத்தி படுத்துக்கலாம், போங்கப்பா அப்படின்னு. ஏன்னா நம்ம கருமை அதுதானே. கவலைப்பட்டு என்ன செய்ய? இப்படியான சூழ்நிலைகள் தான் 2 இட்லி எச்சா சாப்பிட்டு படுத்துக்கணும், போங்கப்பா அப்படின்னு. அப்போது நமக்கு இங்கே பிராப்தம் இருக்கணும். என் குருநாதர் அடிக்கடி சொல்கிறது, கொடுப்பினை இருக்கான்னு பாருப்பான் பாரு. அப்போ கொடுப்பினை என்ன நம்ம ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டோம்னா தலைமை ஏற்கிற அந்த அதிகாரம் எல்லாம் வந்துடும். அதோடு சேர்ந்து சில கோச்சார கிரகங்கள், அதுக்கப்புறம் சில 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இவங்கெல்லாம் பலம் பொருந்தணும். காலபுருஷ தத்துவத்துக்கு 1, 5, 9 குடையவர்கள் தான் இந்த சூரியன், செவ்வாய், குரு. இவங்கெல்லாம் வலிமையாக இருக்கணும். தலைமை பொறுப்பு. லக்னாதிபதி வலுத்திருக்கணும். அவரோட சூரியனோ குருவோ லிங்க் ஆகணும். இதெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். தலைமை ஏற்கிறதுக்கான அந்த அமைப்பை வந்து நச்சுன்னு கொடுத்துட்டு போயிடும். இது வந்து ஒரு பொதுவான கருத்துக்கள் தான். இதில் அவங்களுக்கு இப்படி இவங்களுக்கு இப்படி நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. உங்களுடைய நாலேஜுக்காக இதை நான் பேசியிருக்கேன். இது பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம இதை பேசியிருக்கோம். அவங்க வேணும் இவங்க வேணும்னு நம்ம யாரையும் பேசலை. அவங்கவுங்க ஏன் தலைமை பொறுப்பில் வந்தாங்க, ஒரு தலைமையாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இது. இப்போ பாருங்கள், ரஜினிகாந்த் சாரோடது எடுத்துக்குவோம். சூப்பர் ஸ்டார். அவர் சிம்ம லக்னம். அவரோட லக்னாதிபதி 4 கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருப்பார். அது செவ்வாயோட வீடு. அது செவ்வாயோட வீட்டில் சூரியன். இப்போ லக்னமே சிம்மம். அப்போ அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் என்ன அப்படியே ட்ராவல் ஆகுது. அந்த நடிகர்களில் அவரும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அப்போ இதெல்லாம் எங்கே போய் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரூலுங்க. அங்கே இருந்தால் தான் அது கொடுக்குது. இல்லைன்னா நம்ம அமைதியாக தான் போய் ஆகிற மாதிரி வழி, வேறு வழி இல்லை. இப்போ செகண்ட் கிரேடாக இருக்காங்க, உப தலைவராக இருக்காங்க, துணைத் தலைவராக இருக்காங்க, துணை இணை அப்படின்னால அதுக்கப்புறம் கிரேடு செவ்வாய். அந்த செவ்வாய் வளர்த்து இருந்துச்சுன்னா அந்த துணை இணையெல்லாம் நமக்கு கிடைக்கும். அது பார்த்தா தெரியும். இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.